ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் கேர் வீடியோவும் ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நார்மலாக டே இன் மை லைஃப்பில் நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்படி ஹேர் கேர் பண்ணிப்பேன், ஸ்கின் கேர் பண்ணிப்பேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஹேர் கேரில் வந்து நான் ஃப்ளாக்ஸ் சீட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நல்லா ஆயிலில் வச்சு மசாஜ்லாம் பண்ணிக்கிட்டு நார்மலாக நீங்கள் சடை பின்னிட்டு ஓவர் நைட் விட்டுருங்க. மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு வந்து ஃப்ளாக்ஸ் சீட் யூஸ் பண்ணலாம். 100 கிராம் இருக்குது. இதுதான் அந்த கவர். இது வந்து 100 கிராம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 30 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இதுவே ரொம்ப நாள் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து வாட்டர் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டரை அதிகப்படுத்த ஃப்ளாக்ஸ் சீடும் நீங்கள் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். மாதிரி ஜெல் டைப்பில் தெரியுதான்னு தெரில, இந்த மாதிரி ஜெல் டைப்பில் இருந்து ஃப்ளாக்ஸ் சீடு இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் ஃப்ளாக்ஸ் சீடை வந்து நல்லா பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் வந்து ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வடிகட்டினதுக்கு அப்புறம் தான் ஆற விடணும். ஏன்னா நீங்கள் ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஷீட்ஸும் இந்த ஜெல்லு வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி ஷீட்ஸோட ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வடிகட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் ஆற விட்டீங்கன்னா அந்த மாதிரி ஜெல் வந்து தனியாக வந்துடும். ஸோ இது வந்து நார்மலாகவே வந்து நேச்சுரல் கண்டிஷ்னர் மாதிரி தான். நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தலையில் கண்டிஷ்னர் எப்படி அப்ளை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணாலும் சரி. நான் வந்து எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் தலை குளிக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் சீடை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுவேன். ஹேரோட எண்டில் ஹேர்க்குள்ள. ஸோ நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பன் மாதிரி போட்டு கவர் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் 15 or 20 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுறலாம். ஐஸ் க்யூபை வந்து நீங்கள் ஒரு கிளாத்ஸில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஐஸ் க்யூப் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் சரி. நான் ஒரு நாளைக்கு எப்போனாலும் ஒரு ஐஸ் க்யூபாச்சும் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவேன். அது மார்னிங் எந்திரிச்சானா இருக்கட்டும், இல்லாட்டி ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அப்ளை பண்ணிடுவேன். அதில் வந்து உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஏதாவது நீங்கள் போடுறீங்கன்னா அந்த ஜூஸோட எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் அதில் போட்டு அதையுமே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஐஸ் க்யூபாக ரெடி பண்ணாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா நான் இந்த ரீசெண்டாக பீட்ரூட் இது தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐஸ் க்யூப்க்கு அப்புறம் என்ன ஸ்கின் கேர்னு ஆஃப்டர் பாத்க்கு அப்புறம் சொல்கிறேன். ஸ்டே டியூன். ஆஃப்டர் பாத் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் ஃப்ளிக்ஸோட சீரத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் என்னோடய ஃபேஸோட பிம்பிள்ஸோட இதையும் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு இருந்ததுக்கு இது வந்து எவ்வளவோ பரவாயில்ல. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது அதிகமாக தெரியும். எனக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பரவாயில்லன்னு தான் தோணும். ஸோ அந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து இந்த சீரத்தை பற்றி நான் ஆல்ரெடி ஃபுல் வீடியோவே போட்டிருப்பேன். ஆனாலும் இந்த சீரம் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் இல்லை, ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 3 ட்ராப்ஸ் விட்டாவே போதும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, மேலே ஒன்று போட்டிங்கனாவே ஈஸியாகவே பிளெண்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று குயிக்காகவும் பிளெண்ட் பண்ணிடுங்க. ஈஸியாக பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அண்ட் குயிக்காகவே பிளெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைட்டாக விட்டாலுமே அது டக்குனே வந்து அப்சர்வ் ஆகிக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த சீரம். ஸோ நீங்கள் குயிக்காகவே நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். நான் ஆல்ரெடி வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பேன் அக்வாலஜிக்கா. அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. ஸோ நான் வந்து இப்போ வந்து மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு நல்லா தான் இருக்குது. டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் வாங்கி 3 months ஆச்சு. நான் மாய்ஸ்சரைசர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற அளவுக்கு. ஆனால் இது வந்து நான் எப்போல்லாம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுதுன்னு தோணுதோ அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். மேபி நான் எதுவுமே யூஸ் பண்ணாதனால எனக்கு மாய்ஸ்சரைசரை பற்றி எதுவும் தெரியலை, எந்தது நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த ஃப்ளாக்ஸ் சீடோட சீரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ளாக்ஸ் சீடோட சீரம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்மூத்னிங் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஹேர் நேச்சுரலாக கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வச்சு பண்ணும்போது இதை விட பெட்டராகவே இருக்கும். ஆனால் நேச்சுரலாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு நான் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கிறதோட நாளைக்கு யூஸ் பண்ணும்போது இதை விட ரொம்ப பெட்டராகவே இருக்கும் அந்த ஸ்மூத்னஸ்ஸு. தெரிஞ்சு நீங்கள்
கெமிக்கல் சைடு போடுறதுக்கு பதிலாக இது நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டன். ப்ராடக்ட் எல்லாமே போட்டாச்சு, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து எதுவுமே கிடையாது. ஸோ லிப் பாம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நான் எங்கேயாவது முக்கியமாக போகிறேன் அப்படின்னா மட்டும் நான் பாடி லோஷன் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி சும்மா நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி முக்கியமாகவும் எங்கேயும் போக மாட்டேன். மேபி நான் போகிறேன், ஒரு நல்ல ஒரு இதாக தெரியணும்னா பாடி லோஷன் யூஸ் பண்ணுவேன். பாடி லோஷன் என்னோட எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்கின் கேரை வந்து முடிச்சாச்சு. இதுதான் என்னோட ஹேர் கேரும் ஸ்கின் கேரும். ஸோ அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும்னு தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.